தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். வைதிக மத அம்சங்கள் ஆயுர்வேதம். வைத்தியத்திலும் ஆன்மீக லட்சியம். முதற் பகுதி. இது மட்டும் இல்லை, இதுதான் முக்கியமாக மேல் பார்வைக்கு தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே இதிலும் பாரமார்த்திகமான லட்சியத்தில் சேர்க்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது. எவ்வளவோ பாப்பம் பண்ணித்தான் இந்த ஜன்மாவை அடைந்து அலையாக அலைந்து கொண்டு சாஸ்வத சௌக்கியத்தை தெரிந்து கொள்ளாமல் உழன்று கொண்டிருக்கிறோம். இப்போதாவது புண்ணியங்களை பண்ணி பண்ணி பாபத்தை கரைக்க ஆரம்பிக்க வேண்டாமா? புண்ணிய காரியங்களை, அநேக தர்மங்களை பண்ணியாக வேண்டும். அவற்றை இந்த உடம்பு இருக்கும் பொழுதுதான் செய்ய முடியும். ஷரீரம் இருந்தால்தான் பலவித பரோபகார பணிகளை செய்ய முடியும். இருந்தால் மட்டும் போதாது, பலம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும். அப்போதுதான் பிறருக்காக நிறைய ஸ்ரம்தான் பண்ணி பாபத்தை கரைத்து கொள்ள முடியும். கர்மாவை கழிப்பதற்காக இடுபொடிய யாகம் பண்ணுவது அல்லது நவாவரண பூஜை பண்ணுவது, நடந்தே திருப்பதி மலை ஏறுவது, 108 1008 பிராணாயாமம் செய்வது, தியானம் செய்வது என்றால் இதற்கெல்லாம் வியாதியும் வக்கையும் இல்லாத சரீரம் இருந்தால்தானே முடியும். நாம் நோயும் நொடியுமாயிருந்தால் பிரத்தியாருக்கு வேறு எத்தனை கவலை. அவர்களை மெனக்கிட வைத்து எவ்வளவு சிரமம் கொடுக்கிறோம். நமக்கு தேக உபாதை இருக்கிற போது ஈஸ்வர தியானம் எப்படி ஒருமுகப்பட்டு பண்ணுவது? ஜுவரம், பல்வலி என்று வந்தால் எப்படி பூஜை பண்ணுவது? ஷரீரத்தில் சக்தி இல்லாவிட்டால் சார்தாம் என்று ஒவ்வொரு திக்கின் கோடியிலும் ஒரு க்ஷேத்திரமாக ஏகப்பட்ட புண்ணிய ஸ்தலங்களையும் புண்ணிய நதிகளையும் கொண்ட இந்த தேசத்தில் எப்படி க்ஷேத்ராடன தீர்த்தாடனங்கள் செய்வது? உடம்பிலே வலி அசக்தம் என்றால் ஜபம் செய்ய முடியுமா? யோகம் முடியுமா? நிஷ்டை எங்கே? ஞானம் எங்கே? இப்படியாக பரமாத்ம ஸ்மரணைக்காகவே ஷரீரத்துக்கு வியாதி வராமல் பிரிவென்டிவாகவும், வியாதி வந்தால் ஸ்வஸ்தப்படுத்தி கொள்வதற்காகவும் மருந்துகளையும் பத்தியங்களையும் ஆகார விகார முறைகளையும் மற்ற சுகாதார விதிகளையும் சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு சாஸ்திரம் தேவைப்படத்தான் செய்கிறது. அதுதான் ஆயுர்வேதம். தர்மசாஸ்திர விதிகளின்படி ஒருத்தன் சுத்தமான வாழ்க்கை நடத்திவிட்டாலே பிரிவென்டிவ், எந்த வியாதியும் வராது. ஆனாலும் வைத்திய சாஸ்திரமும் இதில் கொஞ்சம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. வியாதியின் கஷ்டம் தீர்கிறது மட்டும் போதாது, வியாதி இல்லாமல் தீர்க்க ஆயுசுடனும் இருக்க வேண்டும். அதற்கு இந்த வைத்திய முறை வழிகாட்டுகிறது என்பதால் தான் இதற்கு ஆயுர்வேதம் என்று பெயர். எப்படியும் முடியப்போகிற ஆயுசை எதற்கு விருத்தி பண்ணிக்கொள்ள எத்தனம் பண்ண வேண்டும் என்றால் இதற்கும் காரணம் சொன்னேன். உடம்பை வைத்து கொண்டுதான் புண்ணியம் பண்ணி பாபத்தை போக்கிக்கணும், தர்ம அனுஷ்டானம் பண்ணி கர்ம சேஷத்தை கழிச்சுக்கணும் என்று சொன்னேன். இப்போது நமக்கு வாய்த்திருக்கிற இந்த உடம்பு நசிக்கிறதற்கு முந்தியே அப்படி இருவினை ஒப்பு மல பரிபாகம் என்று சைவ சித்தாந்திகள் சொல்கிறபடி கர்மாவை ஈடுகட்டி மும்மலங்களை அகற்றி கொள்ள வேண்டும். குறிப்பு: அணுவால் ஏற்படும் ஆணவ மலம், கர்மாவால் ஏற்படும் கார்மிக மலம், பேத பார்வையால் ஏற்படும் மாயாமலம் என்று 3 சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகிறது. ஏன் இந்த உடம்பு உள்ள போதே இன்னொரு ஜென்மா எடுத்து இன்னொரு உடம்பு வந்தால் அதை வைத்து கொண்டுதான் பண்ணுவோமே என்றால் அடுத்த ஜென்மாவில் வருகிற உடம்பு எப்படிப்பட்டதாயிருக்குமோ, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்று மகான்களே கதறி இருக்கிறார்களே. புண்ணிய கர்மாக்களை செய்ய எல்லா சௌகரியமும் பெற்றுள்ள மனுஷ்ய சரீரமாகத்தான் அடுத்த ஜென்மாவில் வாய்க்கும் என்று எப்படி சொல்ல முடியும்? மனுஷ்ய பிறவியே லபித்தாலும் சத்கர்மா பண்ணுவதற்கு இப்போது இருக்கிற சக்தியும் புத்தியும் சௌகரியமும் சந்தர்ப்பமும் சரௌண்டிங்கும் அப்போது இருக்கும் என்று எப்படி எதிர்பார்க்கலாம்? இப்போது கர்ம பூமியான இந்த தேசத்தில் பிறந்து இத்தனை சாஸ்திரம், க்ஷேத்திரம், ஸ்தோத்திரம், அநேக சாதனா மார்க்கங்கள், ஆச்சாரியன்,
மகான்களின் உதாரணம் எல்லாம் கிடைத்திருக்கிற மாதிரியே மறுபடியும் கிடைக்கும் என்று சொல்ல முடியுமோ? ஆனபடியால் இந்த ஜென்மத்திலேயே இப்போது வாய்த்திருக்கிற இந்த தேகத்தை வைத்துக்கொண்டே சித்த சுத்தியை பெற்று ஜீவன் முக்தியை அடைய பிரயத்தனம் பண்ண வேண்டும். சக்னோதி ஹைவய சோடும் பிராக்ஷரீர விமோக்ஷனாத் காமக்ரோதோத்பவம் வேகம் சயுக்தः ச சுகீ நரஹ. கீதை 5.23 என்றே பகவானும் சொல்லியிருக்கிறார். ஷக்னோதி இஹைவ என்று ஆரம்பிக்கிறார். இஹ ஏவ என்பதே இஹைவ என்றாயிருக்கிறது. இஹ ஏவ என்றால் இங்கே இருக்கிற போதே என்று அர்த்தம். அப்புறம் பிராக்ஷரீர விமோக்ஷனாத் என்கிறாரே, அதற்கு இந்த உடம்பு போவதற்கு முன்னாடியே என்று அர்த்தம். இங்கேயே இந்த உடம்பு போகிறதற்கு முந்தியே எவன் காமக்ரோதங்களால் உண்டாகும் சலனத்தை தாங்குவதற்கு, அதாவது அதுகளால் தான் பாதிக்கப்படாமல் அவற்றை அடக்கி ஆள்வதற்கு வலியவனாக ஆகிறானோ அவன்தான் யோக சித்தி பெற்றவன், அவன்தான் நிஜ சுகத்தை கண்டவன் என்ற கருத்தையே இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். காமமும் குரோதமும் போகத்தான், அதாவது சித்தம் சுத்தி ஆகிறதற்குத்தான் இத்தனை புண்ணிய கர்மாக்கள், மதானுஷ்டானங்கள். இந்த சரீரம் விழுகிறதற்கு முந்தியே இதை கருவியாக வைத்துக்கொண்டே இவற்றை பண்ணி பண்ணி உயிரும் உடலும் பிரிவதற்கு முன் காமம் இல்லை, குரோதம் இல்லை என்று ஆக்கி கொண்டு விட்டால் அப்புறம் உயிர் பிரிகிற போது பேருயிர் என்கிறார்களே, அதில் போய் கலந்து விடலாம். மறுபடி உடம்பு எடுக்க வேண்டாம். அப்படி செய்யாமல் உயிரை விட்டால் மறுபடி அது மாட்டு உடம்பில் புகுந்து கொள்ளுமோ ஆட்டு உடம்பில் புகுந்து கொள்ளுமோ நமக்கு தெரியாது. ஆகையால் காமக்ரோதாதிகளை போக்கிக் கொண்டு விட்டோம், மன மாசுகளை முழுவதும் துடைத்தெடுத்து விட்டோம் என்று தெரிகிற வரை இந்த சரீரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான பிரயத்தனத்தை பண்ணத்தான் வேண்டும். நாம் பிரயத்தனம் பண்ணியும் அவன் ஆயுசை முடித்து விட்டால் வேறு விஷயம். நம் கர்மா அவன் லீலை அப்படி நடந்தால் நடந்து விட்டு போகட்டும், அதில் நாம் பண்ணி கொள்கிறதற்கு எதுவும் இல்லை.